வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டுலா க்ரீம். இந்த க்ரீமோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கும். அதே சமயம் நம்மளோட பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த க்ரீமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்னா கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட். இந்த எக்ஸ்ட்ராக்ட் மூலிமா என்ன ஸ்கின்க்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் ஸ்கின்னை. ஸோ ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது மூலிமா ட்ரை ஸ்கின்க்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது. ஸோ இதனால் நம்மளோட ஆக்னி ப்ராப்ளத்துக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிக்மெண்டேஷனுக்கும் சரி, டார்க் ஸ்பாட்ஸ்க்கும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு ஆப்ஷனாக நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் இந்த கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட். அடுத்தது மெயினாக க்ரீமுக்கு ஆயில் சூஸ் பண்ணுறது. நான் 2 ஆயில் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆலிவ் ஆயில் அண்ட் கிரேப் சீட் ஆயில். ரெண்டுமே ரொம்ப லைட் வெயிட் தான், டீப் நரிஷிங் கொடுக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால ஸ்கின்னை நல்லா சன் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டேமேஜ் ஆன ஸ்கின்னையும் நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த 2 ஆயிலுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, க்ரீம் மேக்கிங்க்கு முக்கியமானது எமுல்சிஃபையர். அந்த எமுல்சிஃபையரில் ஈவேக்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அஃபோர்டபுளாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் எமுல்சிஃபையருமே கூட. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து வாட்டர் சால்யூபிள், ஆயில்ஸ் வந்து ஆயில் சால்யூபிள். ஸோ ரெண்டுத்தையும் பைண்ட் ஆக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு எமுல்சிஃபையர் தேவை. ஸோ அந்த வேலையை தான் வந்து இந்த ஈவேக்ஸ் வந்து பண்ண போகுது. ஈவேக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு எமுல்சிஃபையரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜிஎம்எஸ். ஸோ என்னோடய க்ரீம் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் க்ரீமி டெக்ஸ்சரும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஈவேக்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். பட் ஈவேக்ஸை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஜிஎம்எஸும் ஈவேக்ஸும் காம்பினேஷனில் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ரீமை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்தது என்னோடய க்ரீம் எந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ வாட்டரும் ஆயிலும் எனக்கு பைண்ட் பண்ணிட்டேன். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வரணும். அதுக்காக யூஸ் பண்ணுற 2 இன்க்ரீடியன்ட் வந்து சிட்டரைல் ஆல்கஹால், இன்னொன்று சிட்டைல் ஆல்கஹால். இது ரெண்டுமே திக்னஸும் நம்மளோட க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் ஹியூமக்டன்ட். என்னோட க்ரீம் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் ட்ரை ஆகாமல் ரொம்ப நேரம் மாய்ஸ்சராக இருக்கணும். ஸோ அதுக்காக ஹியூமக்டன்ட் ஆட் பண்ணுறேன். ஹியூமக்டன்ட்டில் நான் கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன். என்னதான் நம்ம வந்து கேலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் க்ரீமில் இருந்ததுன்னா இன்னும் நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணது நயசினமைடு. இது ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸு. ஈஸியாக நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டன் ஆகிறத விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இந்த க்ரீமில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இந்த க்ரீம் எனக்கு ஷெல்ஃப் லைஃப் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் ஆட் பண்ணக்கூடியது தான் ப்ரிசர்வேட்டிவில் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னோடய க்ரீமில் பாக்டீரியா எதுவும் க்ரோ ஆக விடாமல் பாதுகாக்க போதும். ஸோ இந்த க்ரீமுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸு எந்தெந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல டிஸ்டில்டு வாட்டர் 116.4 கிராம், கேலண்டுலா ஹைட்ரோசால் 30 கிராம், கிளிசரின் 6 கிராம், நயசினமைட் 6 கிராம். அடுத்தது ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா கிரேப் சீட் ஆயில் 10 கிராம், ஆலிவ் ஆயில் 6 கிராம், ஜிஎம்எஸ் 6 கிராம், ஈவேக்ஸ் 8 கிராம், சிட்டைல் ஆல்கஹால் 3 கிராம், சிட்டோஸ்டெரைல் ஆல்கஹால் 3 கிராம். இதில் கிரேப் சீடுக்கும் ஆலிவ் ஆயிலுக்கும் பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது லைட் வெயிட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் சியில் பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 2 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் 0.6 கிராம், ஈவினிங் ப்ரிம்ரோஸ் ஆயில் வந்து 1 கிராம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டெரைல் பீக்கரை எடுத்துகிட்டு அதில் டிஎம் வாட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஃபேஸ் ஏக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது கேலண்டுலா ஹைட்ரோசாலை வந்து டிஎம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 30 கிராம் கேலண்டுலா ஹைட்ரோசால். அது கூடவே கிளிசரின் வந்து 6 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நயசினமைட் 6 கிராம் வந்து மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட்டு எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த பீக்கரை ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு ஃபேஸ் பியில் கிரேப் சீட் அண்ட் ஆலிவ் ஆயிலில் நான் மெஷர் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் ஒரு பீக்கரில். இது கூடவே ஈவேக்ஸ் 8 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பியில் இருக்கக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். ஜிஎம்எஸ் வந்து 6 கிராம், ஜிஎம்எஸ் 6 கிராம் ஆட் பண்ணதுக்கப்புறமா சிட்டைல் ஆல்கஹால் 3 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்ஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் ஈவேக்ஸ், ஜிஎம்எஸ், சிட்டைல் ஆல்கஹாலோட கிராம்ஸை வந்து மாற்ற வேண்டாம்.
ஸோ இதே ஒரு ஃபார்முலேஷன் எடுத்திங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதே டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து சிட்டைல் ஆல்கஹால், அதுக்கப்புறம் சிட்டோஸ்டெரைல் ஆல்கஹாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறது சிட்டைல் ஆல்கஹால் 3 கிராமு. சிட்டோஸ்டெரைல் வந்து கொஞ்சம் பெல்லட்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபேஸ் ஏ அண்ட் ஃபேஸ் பிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங்க்கு ரெண்டுமே ஒரே வாட்டர் பாத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். அப்படி ரெண்டும் ஒரே டெம்பரேச்சரில் இல்லைன்னா க்ரீம் வந்து பாதி பாதியாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு 2 ஃபேஸுமே டிசால்வ் ஆகிடுச்சு. டிசால்வ் ஆனதை ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசலில் வந்து நான் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், ஃபேஸ் ஏ அண்ட் பிஏ. எதனாலனா எனக்கு மிக்ஸ் பண்ணும்போது 200 கிராமுக்கு அந்த பீக்கர் எனக்கு பத்தாது. அதனால் ஒரு தனி பவுல் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அந்த பவுலில் நீங்கள் போர் பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியேட்டாக நீங்கள் பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். பிளெண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மில்கி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுவே நமக்கு கரெக்டான எமல்சிஃபிகேஷன் தான் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான சைன். ஸோ பயப்பட வேண்டாம், நீங்கள் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். அந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு மில்க் மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அதை ஆற விட்டுருங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் க்ரீமாக கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக காற்று போய் உள்ளே ஃபார்ம் ஆகி ஃபோமிங்காக தான் இருக்குமே தவிர நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. இந்த க்ரீம் ஆறுறதுக்கு சமயத்தில் நான் ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட்ஸும் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்துச்சு, பட் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக திக்காக இருக்குது. ஈவினிங் ப்ரிம்ரோஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில்ஸோட ஆட் பண்ணியிருக்கனால அதோட கலர்ஸ் வந்து நமக்கு இப்படி இருக்குது. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு கம்மி குவான்டிட்டி அப்படின்றனால ஸ்பேச்சுலாலேயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஈஸியாக மிக்ஸ் பண்ண வரும் அப்படின்றனால. நீங்கள் ஒரு 200க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய பிளெண்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் எமல்சிஃபிகேஷன் கரெக்டாக நடக்கும். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க பிளெண்டர் வந்து 200 கிராம் வரைக்கும் தான் அது எமல்சிஃபை பண்ணும். ஏன்னா கரெக்டாக அதை டெக்னிக் ஃபாலோ பண்ணலன்னா க்ரீம் வந்து நமக்கு கரெக்டாக வராது, ஸ்டேபிளாகவும் இருக்காது. அந்த டைம் க்ரீம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பிளெண்டரும் சரி டெம்பரேச்சரும் சரி ரொம்பவே முக்கியம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த அளவுக்கு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இது வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டெய்னரையுமே ஸ்டெரைல் பண்ணுங்கள். கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 24 hours கழித்து தான் இதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் இப்போது ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீமை வந்து இந்த கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். இந்த க்ரீமை வந்து 24 hours கழித்து யூஸ் பண்ணுங்கள். டெய்லியும் யூஸ் பண்ணலாம், இது நைட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் மாய்ஸ்சரைசர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நைட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு நல்ல க்ளோவில் வந்து நம்ம எந்திரிப்போம். ஸோ நைட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எப்போவுமே க்ரீமை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணுங்கள். ஏன்னா டேப் பண்ணும்போது தான் அங்கங்கே ஏர் பிளாக் இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் சர்ஃபேஸில் தரையில் அந்த மாதிரி கனமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்காது. க்ரீம் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்க்காகவும் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.